லக்ஷ்மணன், நியூமராலஜி ஆராய்ச்சியாளர். இதுக்கு முன்னாடி நியூமராலஜி சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து ஜோதிட ரகசியங்கள் சேனலில் லைவாகவும் கண்டென்ட்டாகவும் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் பார்க்கலன்னா பார்க்கலாம். இப்போது எளிய முறையில் வந்து குழந்தைகளுக்கு பேர் அமைக்கும் போது நீங்கள் சில வார்த்தைகளை சேர்த்து அமைக்கிறது அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் வந்து வீழ்ச்சியும் கொடுக்குது. அப்போது சில வார்த்தைகளை நம்ம விட்டுட்டு பண்ணுறது நல்லது, சில வார்த்தைகளை சேர்க்கறது நல்லது. இப்போது அதில் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து குழந்தைக்கு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜிஸ்ட்லாம் போயிட்டு நிறைய மெத்தடில் பார்த்துட்டு குழந்தைகளுக்கு பேர் அமைக்கிறோம். பேர் அமைக்கும் போது சில வார்த்தைகளை நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் நம்ம வந்து உள்ளே இருந்து சேர்த்துக்கிறோம். அந்த வார்த்தைகள் பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வந்து இம்பாக்ட் ஆகிட்டு அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் சில விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்காம போயிடுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெயர் சொல்கிறேன், அது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் சில வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிரபலமான ஒருத்தவங்களுடைய பேர் தான் இது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரகங்கள் தான் இந்த பெயர் எழுத்துக்களில் வந்து ஆட்சி பண்ணுது. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 1 2 1 6 1 5 1 5 சரியா? இதெல்லாம் வந்து கிரகங்கள் தான். இப்போ வந்து இதை குரு, சூரியன், சந்திரன், சுக்கிரன், சூரியன், புதன், இந்த எழுத்துக்களில் பேர் அமைஞ்சிருக்கு ஒருத்தவங்களுக்கு சரியா? காலப்போக்கில் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏஜுக்கு அப்புறம் அந்த பெயர் மாற்றம் அடையுது. எப்படி மாற்றம் அடையுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி பேர் வச்சிடுறாங்க. இப்போது இந்த பேரை வந்து 3 6 2 1 1 1 சரியா? பாருங்க, குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன் சரியா? இங்கே ஆல்ரெடி சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பேர் மாற்றம் பண்ணி இப்போது சூர்யா அப்படிங்கிற பேர் மாற்றம் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் நினைவு ஏற்படுது. இப்போது சரவணன் அப்படிங்கிற பேர் இருக்கும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்காத வகையில் இருந்தவங்க சூர்யான்னு பேர் மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு விஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்க வருது. இது எதனால் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றங்கள். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு தகுந்தாற்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழுது. அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா? அப்போ குழந்தைகளுக்கு பேர் அமைக்கும் போது முதல் 2 எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா? இதை பாருங்க, குரு சூரியன் இவர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காரு. இப்போ சிம்ம லக்னத்துக்கு 5 கூடையவனுடைய பெயர் வந்து குருவோடு எடுத்திருக்காரு. 3க்கும் 10க்குடைய சுக்கரனுடைய பெயர் எழுத்துக்கள் 2வது இருந்திருக்கு. அப்போது தொழில்துறையில் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறாங்க இந்த சூர்யா அப்படிங்கிற பேர். அப்போது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிறவியின் விதி என்ன வச்சு நீங்கள் வந்து நேம் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகை சரிங்களா? அதில் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு 30 to 40% தான் கிடைக்கும். 100% ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100% ரிசல்ட்டுகள் கிடைக்க வருது சரியா? அப்போது இந்த பேர் அமைக்கும் போது முதல்ல 2 எழுத்து ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டோம். இப்போது சில எழுத்துக்கள் வந்து குழந்தைகளுக்கு தெரியாமலே வைக்கிறாங்க. அந்த எழுத்துக்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பேர் அமைக்கும் போது தவறுதலாக சில எழுத்துக்கள் வந்து உள்ளே வந்துடுது. அதில் மனோ, இப்போ நோ அப்படிங்கிற எழுத்து உள்ளே வந்துடுது. அதுமாரி நானோ, இது ஒரு காரு, நானோ அப்படிங்கிறது மனோ, மனோகரன், இந்த மாதிரி பேர்கள் உள்ளே வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா நில் அப்படிங்கிற பேரும் உள்ள வருது. இப்போ வந்து நிலேஷ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ நிலேஷ்னு ஒரு பேர் வைக்கிறோம், இப்போ நில்லுங்கிற பேர். இப்போ நில் அப்படின்னா என்னென்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இல்லைன்னா அவர் வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடைப்படும். நோனாலும் தடைப்படும். நோனாலும் இல்லை, நில்னாலும் இல்லை அப்படிங்கிறது வந்துடும். அதுமாரி பார்த்தீங்கன்னா WAR, இப்போ ராஜேஸ்வரின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து வாருங்கிற பேர், புவனேஸ்வரி சரியா? இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் உண்டு. இப்போ
மகேஸ்வரன் வைக்கிறாங்க. WARN மகேஸ்வரன் வந்தோம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது இந்த மாதிரி எழுத்துக்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா அதே பெண் குழந்தைக்கு முக்கியமாக வந்து ஸ்ரீதேவி, ஸ்ரீவித்யா, நித்யஸ்ரீ இந்த மாதிரி பேர்கள் அமையும் போது இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது முன்பின் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ சில பேர் கனகஸ்ரீன்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பேர்லாம் வந்து ஸ்ரீ அப்படிங்கிற பேர் வந்து அவங்க ஏதோ ஒரு தெய்வத்துடைய பேரில் வைக்கணும்னு ஆசைப்பட்டு வைக்கிறாங்க. ஆனால் இந்த பேர்கள் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா இது குடும்ப வாழ்க்கையிலையும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்லையும் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குது. அதனால் இந்த ஸ்ரீ அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் பேர் அமைக்கிறது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேர் அமைக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து அமைச்சுக்கோங்க. சரியா? இது போன்ற நிறைய வீடியோக்கள் நம்ம அடுத்த வீடியோக்கள் வரப்போகுது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேர்கள் அமைக்கிறது அடிப்படையிலேருந்து உயர்நிலை வரையும் நம்ம அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நியூமராலஜியில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றிகள் கூடி வாழ்க வளமுடன்.